அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடர் கழக மாநில மகளிரணி செயலாளர் தருமபுரி தமிழ்ச்செல்வி அவர்கள். வணக்கம். வணக்கங்க. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாள். அவருடைய நினைவு நாளை ஒட்டி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அறிவிச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 68வது வீர வணக்க நாள், நினைவு நாள். அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என திராவிடர் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்கள் தான் கலந்து கொள்கின்ற அத்தனை பொதுக்கூட்டங்களிலும் தொடர்ந்து குறிப்பிடுவார்கள். அதுபோன்று குறிப்பிடுகின்ற ஒரே தலைவர், இந்தியாவிலேயே ஒரே தலைவர் என்றால் அது நம்முடைய தமிழர் தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்கள் தான். அந்த நிலையில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்ட மேதை, அரசியல் சட்ட மாமேதை என்று அரசியல் சட்டத்தின் மிகப்பெரிய பெருமைக்குரிய வரலாறுக்கு சொந்தக்காரர். இருந்தாலும் கூட புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின், பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு அடிப்படை ஆதாரமில்லாத ஒரு அவதூறான பிரச்சாரத்தை பார்ப்பனியம் தன்னுடைய ஊடகங்களின் துணை கொண்டு, தன்னுடைய அடியாட்களுடைய துணை கொண்டு தொடர்ந்து பரப்பி கொண்டு வருகிறது. அரசியல் அமைப்பு சட்டம் என்றாலே அது அனைவருக்குமானது. அது பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, பார்ப்பனர் உள்ளிட்ட அந்த முன்னேறிய ஜாதிகளுக்காக இருந்தாலும் சரி, பட்டியல் சமூகத்துக்காக இருந்தாலும் சரி, சிறுபான்மை சமூகத்திற்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் அவர்களை ஒரு குறிப்பிட்ட ஜாதி பிரிவில் அடக்குவது என்று ஒரு மிகப்பெரிய வரலாற்று தவறு. இதனை நாம் ஒரு புறம் வைத்து பார்க்கின்ற நிலையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வரலாறு என்றால் அவர் இறுதியாக எடுத்த அந்த முடிவு, தன்னுடைய இந்து மதத்தில் இருந்து விலகுவது, வேறு மதத்திற்கு போவது என்கின்ற முடிவு, இந்துவாக பிறந்த நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று எடுத்த முடிவு மிக்க அந்த வரலாறு. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அதற்கு முன்பாக நிறைய போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். பட்டியல் சமூகம் மக்களின் விடுதலைக்காக, இந்த ஜாதி நாட்டில் ஒழிய வேண்டும் என்பதற்காக நிறைய போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். அவர் சமூக சீர்திருத்தவாதிகளோடு போராடி இருக்கிறார்கள், சமூக சீர்திருத்த இயக்கங்களோடு போராடி இருக்கிறார்கள், மத சீர்திருத்தவாதிகளோடு போராடி இருக்கிறார்கள், பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு போராடி இருக்கிறார்கள், காங்கிரஸ் பேரியக்கத்தோடு போராடி இருக்கிறார்கள். எல்லோராலும் மகாத்மா காந்திக்கு ஜே என்று தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் உள்பட பெருமையோடு முழங்கிய மகாத்மா காந்தி அவர்களோடும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் போராடினார்கள். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அவருடைய அந்த நிலைப்பாட்டில் ஓரளவு வெற்றியை தந்தார்கள். ஆனால் மற்ற எல்லா நிலைகளிலும் அவர்கள் தோல்வியை தான் சந்திக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், மகான்கள் இந்த நாட்டில் வந்தார்கள், போனார்கள், மகரிஷிகள் இந்த நாட்டில் தோன்றினார்கள், போனார்கள், சங்கராச்சாரிகள் இந்த நாட்டில் தோன்றினார்கள், போனார்கள். ஆனால் தீண்டப்படாத சமூகத்தார் தீண்டப்படாத மக்களாகவே இருந்து வருகிறார்கள் என்பதை ஒரு மிகப்பெரிய வரலாற்று உண்மையாக ஐயா அவர்கள் பதிவு செய்தார்கள். இது போன்று தொடர்ந்து தோல்வி அடைந்த நிலையில்தான் புரட்சியாளர் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வேறு மதத்திற்கு மாறலாம் என்கின்ற ஒரு முடிவை எடுக்கிறார்கள். வேறு மதத்திற்கு செல்வது என்ற நிலையில் பௌத்த மதத்தை அவர் குறிப்பாக எடுக்கின்றார். வேறு எந்த மதங்களுக்கும் நீங்கள் செல்லக்கூடாது என்று பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் சொல்லவில்லை. பௌத்த மதத்திற்கு குறிப்பாக ஏன் செல்கிறார் என்றால், ஏன் அந்த முடிவை எடுத்தால் என்றால், அதில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணி இருக்கிறது. ஏனென்றால் பௌத்த மதம் தான் இந்த நாட்டில் பார்ப்பனிய மதம் என்கின்ற அந்த வேத மதத்தோடு ஒரு மூர்க்கத்தனமான, தந்தை பெரியார் தொடுத்த ஒரு போரை போல ஒரு தீவிரமான போரை தொடுத்த ஒரு மதம். பௌத்த மதம் என்று வருகின்ற நேரத்தில் அது மதம் அல்ல. எப்படி தந்தை பெரியார் அவர்களின் நாத்திகம் என்பது ஒரு வாழ்க்கை நன்னெறியோ, அதே போல பௌத்த மதம் என்பதும் ஒரு பௌத்த வழியில் இருக்கின்ற ஒரு அறிவு நெறி என்றுதான் நாம் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அறிவு மார்க்கம் என்றுதான் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நிலையில் தான் இந்திய வரலாற்றை கூட
ஒவ்வொரு ஆய்வாளர்களும் ஒரு சில அடிப்படைகளோடு குறிப்பிடுகிறார்கள். நம் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த இந்தியாவின் வரலாறு என்பது ஒரு ஆரிய இனத்திற்கும் திராவிட இனத்திற்குமான போர் என்று சொல்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் அனைவருக்கும் அனைத்தும் என்ற திராவிடத்துவத்திற்கும் திராவிடம் என்கிற தத்துவத்திற்கும் பிறவி பேதத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்ட வர்ணாசிரம தர்மத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்ட இந்துத்துவத்திற்கும் இடையேயான போர் என்று தந்தை பெரியார் அவர்கள் முழங்கினார். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சற்று மாறுபட்டு என்றால் கருத்தளவில் அல்ல, ஒரு நிலைப்பாட்டில் பௌத்த மதம் தோன்றியதற்கு பின்பு பௌத்த மதத்திற்கும் இந்த இந்து மதம் என்று சொல்லுகின்ற பார்ப்பனிய மதத்திற்கும் ஏற்பட்ட அந்த போராட்டம் தான் இந்திய வரலாறு என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பௌத்த மதத்தை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு அவர் லட்சக்கணக்கான மக்களோடு பௌத்த மதத்திற்கு சேர்ந்தார். அவர்களை தொடர்ந்து நிறைய ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் கூட, அதே போல பட்டியல் சமூக மக்கள் எல்லாம் இன்றைக்கு பௌத்த மதத்துக்கு தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கு ஒரு கேள்வியும் முன்வைக்கிறார்கள். தந்தை பெரியாரின் நிலைப்பாடு அதில் என்ன என்ற கேள்வியை கூட முன்வைக்கிறார்கள். தந்தை பெரியாரை பொறுத்த மட்டில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் அத்தனை கொள்கைகளுக்கும் ஒரே அவருடைய அதே பாதையில் அவரோடு பயணித்தவர் என்று நாம் சொல்ல வேண்டும். தமிழர் தலைவர் அவர்கள் தான் குறிப்பிடுவார்கள், ஒரு கொள்கையை எழுதி, ஒரு மனிதனைய கொள்கையை எழுதி அதன் கீழே தந்தை பெரியார் என்றும் எழுதலாம், அதன் கீழே அண்ணல் அம்பேத்கர் என்றும் எழுதலாம் என்ற அந்த நிலையை நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பௌத்த மதத்திற்கு சென்ற பொழுது தந்தை பெரியார் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் நான் வர முடியவில்லை என்றாலும் கூட லட்சக்கணக்கான மக்களோடு நீங்கள் பௌத்த மதத்திற்கு சேர வேண்டும் என்ற ஆதரவு கரத்தை தந்தை பெரியார் அவர்கள் கொடுத்திருக்கிறார். தந்தை பெரியாரின் அந்த போராட்டம் என்பது அவர் நீதி கட்சி ஆட்சியில் இருக்கிற அந்த காலகட்டத்திலிருந்தே 1920களில் இருந்தே தந்தை பெரியார் அவர்கள் கோவில் நுழைவு போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறார். ஏனென்றால் இந்த நாட்டில் 3 பிரிவு, சாலைகளில் நுழைய முடியாது, தெருக்களில் நுழைய முடியாது, கோவிலுக்குள் நுழைய முடியாது, எல்லாவற்றுக்கும் மேலாக கருவறைக்குள் நுழைய முடியாது என்றெல்லாம் அடுக்கடுக்காக இருந்த அந்த தடைகளை எல்லாம் மனிதநேய உருவின் ஒரு வழியாக வந்த போராளி தந்தை பெரியார் அவர்கள் அந்த காலகட்டத்திலேயே அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள் அந்த போராட்டங்களை. அந்த அடிப்படையில், அந்த போராட்ட தளத்தில், அந்த அடிப்படை தத்துவத்தில் மக்கள் மதம் மாறுகின்ற பொழுது தந்தை பெரியார் அவர்கள் அண்ணல் அம்பேத்கருக்கு பின்னால் மட்டுமல்ல, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு முன்பாகவுமே தந்தை பெரியார் அவர்கள் அந்த மதமாற்றங்களை ஆதரித்திருக்கிறார் என்ற வரலாற்றை இங்கே நான் பார்வையில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.